ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். எடெல்வைஸ் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் மார்க்கெட்டில் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அடிப்படையில் முதல் 100 கம்பெனியை லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னும் 101வது கம்பெனியிலிருந்து 250வது கம்பெனி வரைக்கும் மிட் கேப் கம்பெனிஸ்னும் 251வது கம்பெனியிலிருந்து பேலன்ஸ் இருக்கிற கம்பெனி எல்லாமே ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை மார்க்கெட்டில் உள்ள 101வது கம்பெனியிலேருந்து 250வது கம்பெனி வரைக்கும், அதாவது மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை பர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த எடெல்வைஸ் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் மார்க்கெட்டில் உள்ள மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு திருப்பி தருவாங்க. இந்த எடெல்வைஸ் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டை 1 ஜனவரி 2013 லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணும்போது இதனுடைய NAV, அதாவது நெட் அசட் வேல்யூவாக 10 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டேட்டில் இதனுடைய கரண்ட் NAV நெட் அசட் வேல்யூ 111.71 ரூபாய். ஸோ இன்றைக்கி டேட்டில் இந்த எடெல்வைஸ் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு யூனிட்டை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா 111.71 ரூபாயை செலுத்தி இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு யூனிட்டை நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது, இன்வெஸ்ட்மெண்ட்கான ஐடியா இல்லை. இந்த எடெல்வைஸ் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டினுடைய AUM, அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 14,355.22 கோடி ரூபாய். ஸோ இன்வெஸ்டர்ஸ் இதனால் வரைக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் 14,355.22 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கடந்த காலங்களில் இந்த எடெல்வைஸ் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்கிறத பார்க்கலாம். கடந்த ஒரு வருடத்தில் 8.50% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. 3 வருடம் எடுத்தீங்க அப்படின்னா 25.31%, 5 வருடத்தில் 21.14% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. மேக்ஸிமமாக 13.22 வருடத்தில் 20.81% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்கிறது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். மார்க்கெட் நல்லா க்ரோ ஆகும் பட்சத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் ப்ராஃபிட்டை பெறலாம். அதுவே மார்க்கெட் டவுன் ஆகும் பட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் லாஸும் ஆகலாம். அடுத்து இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய கீ மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அந்த மேனேஜர்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் இருந்து 0.46% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக AMC கம்பெனி எடுத்துக்குவாங்க. அடுத்து PE ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 31.56. ஷார்ப் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 0.63. ஸ்கீம் இன்ஃபோ, இது ஒரு க்ரோத் பிளான். க்ரோத் பிளான்ங்கிறது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் மறுபடியும் பிரின்சிபல்லையே ஆட் பண்ணுவாங்க. காம்பவுண்டிங் முறையில் நல்ல ஒரு ரிட்டனை இந்த க்ரோத் பிளான் மூலமாக நீங்கள் பெறலாம். அடுத்து லாக்இன் பீரியட். லாக்இன் பீரியட் 0. லாக்இன் பீரியடுங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு காலமும் இல்லாமல் இன்ஃபினிட்டிவாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அந்த டைமில் இந்த மியூச்சுவல் ஃபண்டை ரெடீம் பண்ணி உங்களுடைய அமௌண்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டை நீங்கள் திரும்ப பெறலாம். ஸோ பர்டிகுலராக லாக்இன் பீரியட் அப்படின்னு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எதுவும் இல்லை. அடுத்து எக்ஸிட் லோடு. எக்ஸிட் லோடுங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸ் பண்ணி வெளியில் வர விரும்புனீங்க அப்படின்னா அதற்காக ஆகக்கூடிய செலவு தான் எக்ஸிட் லோடு. எக்ஸிட் லோடாக 1% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஜாயின் பண்ணி முதல் 90 நாட்களுக்குள்ளே ரிடீம் பண்ணீங்க அப்படின்னா தான் 1% சார்ஜஸ் எக்ஸிட் லோடாக கட் பண்ணுறாங்க. 90 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் ரிடீம் பண்ணும் பட்சத்தில் எந்த விதமான எக்ஸிட் லோடும் இல்லாமல் உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். அடுத்து மினிமம் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டாக 100 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் 100 ரூபாய் தான். மாதம் மாதம் SIP முறையில் இன்வெஸ்ட் பண்ணாலும் 100 ரூபாய் தான். மேக்ஸிமம் நோ லிமிட். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை லம்சமாகவோ இல்லை மாதம் மாதம் SIP முறையிலையோ இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் மாதம் 100 ரூபாயை செலுத்தினதுக்கப்புறம் அடுத்த மாதம் உங்ககிட்ட பணம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 1000 ரூபாயும் செலுத்தலாம், இல்லை 500 ரூபாயும் செலுத்தலாம். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இல்லை பணம் செலுத்தாமல் கூட இருக்கலாம். அதற்கு அடுத்த மாதங்களில் மறுபடியும் நீங்கள் 100 ரூபாயை செலுத்தலாம், இல்லை 1000 ரூபாயை செலுத்தலாம். இந்த மாதிரியான ஃப்ளக்சுவேஷன்ஸை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வழங்குறாங்க. இந்த எடெல்வைஸ் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டினுடைய ரிஸ்கோமீட்டரை வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் உள்ள மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. மார்க்கெட் நல்லா க்ரோ ஆகும் பட்சத்தில் உங்களுடைய அமௌண்ட்டும் க்ரோ ஆகும். அதுவே மார்க்கெட் டவுன் ஆகும் பட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் லாஸும் ஆகலாம். இந்த காரணத்தினாலேயே இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ரிஸ்கோமீட்டரை வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கடந்த காலங்களில் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் அடிப்படையில் இந்த எடில்வைஸ் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டை ஒரு சில மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்ட், ரெண்டாவதா HDFC மிட் கேப் ஃபண்ட், மூன்றாவதா கோடாக் மிட் கேப் ஃபண்ட், நான்காவதா நிப்பான் இந்தியா growth மிட் கேப் ஃபண்ட். ஒரு வருடத்திற்கான ரிட்டர்ன்ஸாக எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் 9.12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. HDFC மிட் கேப் ஃபண்ட் 9.08%, கோடாக் மிட் கேப் ஃபண்ட் 9.58% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. நிப்பான் இந்தியா growth மிட் கேப் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10.33% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. 3 வருட CAGR எடுத்தீங்க அப்படின்னா எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் 25.02%, HDFC மிட் கேப் ஃபண்ட் 23.51%, கோடாக் மிட் கேப் ஃபண்ட் 20.27%, நிப்பான் இந்தியா growth மிட் கேப் ஃபண்ட் 24.93% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. லைஃப் டைம் CAGR எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் 20.81%, HDFC மிட் கேப் ஃபண்ட் 19.82%, கோடாக் மிட் கேப் ஃபண்ட் 19.49%, நிப்பான் இந்தியா growth மிட் கேப் ஃபண்ட் 17.70% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இதில் CAGRங்கிறது காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட். அடுத்து அசட் அலோகேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபண்ட் மேனேஜர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து 96.75% அமௌண்ட்டை ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பேலன்ஸை அதர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஈக்விட்டி மார்க்கெட்லையும் மிட் கேப் கம்பெனிஸில் 72.87% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லார்ஜ் கேப்பில் 8.58%, ஸ்மால் கேப்பில் 9.11%, பேலன்ஸை அதர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா மொத்தம் 89 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. செக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஃபைனான்ஸில் 11.69%, ப்ரைவேட் பேங்க்கில் 8.35%, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அண்ட் புரோக்கரேஜில் 6.43%, ஆட்டோ பார்ட்ஸில் 5.52%, ஃபார்மசூட்டிக்கல்ஸில் 4.52%, பேலன்ஸை இதர செக்டர்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கரண்ட் ஹோல்டிங்ஸாக மேரிகோ லிமிடெட், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், ஃபெடரல் பேங்க் லிமிடெட், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் லிமிடெட், இந்தியன் பேங்க், APL அப்பல்லோ டியூப்ஸ் லிமிடெட் இந்த மாதிரியான மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. AMC கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னா எடில்வைஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்தியாவில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் யங் AMC கம்பெனி. இந்த கம்பெனியின் மூலமாக இதனால் வரைக்கும் 57 ஸ்கீம்ஸை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. கரண்ட் AUM எடுத்தீங்க அப்படின்னா 1,32,722.4 கோடி ரூபாயை இந்த AMC கம்பெனி மேனேஜ் பண்ணுது. அடுத்து இந்த எடில்வைஸ் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். மேனேஜர் ப்ரொஃபைலில் மிஸ்டர் த்ரிதீப் பட்டாச்சாரியா கடந்த 13 வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய டீமில் மிஸ்டர் த்ருவ் பாட்டியா, மிஸ்டர் ராஜ் குராதியா இவங்க எல்லாருமே இந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க. அடுத்து இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருடத்திற்குள்ள நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக 20% வரைக்கும் டேக்ஸஸ் கட் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் ஒரு வருடத்திற்கு அப்புறம் ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக 12.5% சார்ஜஸாக கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க. மாதம் 3000 ரூபாயை அடுத்த 25 வருடத்திற்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் SIP முறையில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 9 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆவரேஜ் CAGR 14% எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸாக 60,57,535 ரூபாய் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வழங்குறாங்க. இந்த ரிட்டர்ன்ஸில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக 12.5% டேக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டையும் சேர்த்து 61,70,055 ரூபாயை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பெறலாம். மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸுங்கிறது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். மார்க்கெட் க்ரோ ஆகும் பட்சத்தில் உங்களுடைய அமௌண்ட்டும் க்ரோ ஆகும். மார்க்கெட் லாஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டும் லாஸ் ஆகும். இந்த கால்குலேஷன் எல்லாமே கடந்த காலங்களில் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் அடிப்படையில் கொடுத்தது தான். வருங்காலங்களையும் இதே ரிட்டர்ன்ஸை கொடுக்குமாங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் இல்லை. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. இன்வெஸ்ட்மெண்ட்கான அட்வைஸ் இல்லை. நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.